நிதானமா ரோகிணி முதல்ல நடைய கட்டுமா, முதல்ல வா ஸ்டேஷனுக்கு வந்து ஏதாவது பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரோகிணியோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் வர மாதிரி இருந்தால் நல்லா இருக்குங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான ஒரு ப்ரெடிக்ஷனில் இப்போ வந்து வீட்டில் 40 லட்ச ரூபா பணத்தை வந்து ரோகிணி மூலமாக தான் வரப்போகுதுங்கிறதுக்காக அப்படியே ரொம்ப சந்தோஷமாகி விஜயா வந்து தாங்குன்னு தாங்குறாங்க. உடனே வந்து அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, மீனா இதை சமைச்சிட்டு வா, அப்படியே வந்து முடிஞ்சால் வந்து காலமிக்கி விடுங்கிற மாதிரிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தை தான் ஸ்ருதியோட அம்மா சுதா ஒரு புது ஆப்பை ஒன்று ரோகிணிக்கு வைக்கிறாங்க. ரோகிணி கொஞ்சம் கூட நன்றி கட்டத்தனமாக நடந்துகிட்டு இருக்கிறத பற்றி எல்லாரும் சொன்னாலும் கூட அதெல்லாம் இல்லைங்க பரவாயில்லன்னு சொன்னாலும் மீனாவோட மனசுலையுமே வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு வருத்தம் இருக்குது. என்ன இருந்தாலுமே வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம், நம்மளை அவங்க வந்து ஒரு வார்த்தை பாராட்டாட்டி கூட பரவாயில்ல, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, இப்படி தான் இந்த மாதிரிலாம் மனுஷங்க இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இப்போ ரோகிணிக்கு நல்லதெல்லாமே நல்லவங்களுக்கு தாங்க நடக்கும், கெட்டவங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசி நிமிஷத்தில் கை விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு விஷயம் நடக்க போகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ சுதா கால் பண்ணி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஏமா ரோகிணி என்கிட்ட வந்து 2 லட்ச ரூபா பணம் வாங்கினேன், இப்போ ஏதோ அவன் புருஷனுக்கு 40 லட்ச ரூபாய்க்கு ஒரு பெரிய கான்ட்ராக்ட் இருக்கான், கையில் காசு வரப்போதான், அப்போ காசு என்கிட்ட கொடுத்துடலாம்ல அப்படின்னா, ஆன்ட்டி எனக்கு வந்து அது இன்னும் ஆர்டர் முதல்ல கன்ஃபார்ம் ஆகி நாங்கள் கொடுத்து பேமெண்ட் வந்து அதை வந்து மனோஜ் என்கிட்ட கொடுத்து 2 லட்ச ரூபாய் வந்து 40 லட்ச ரூபானா 40 லட்ச ரூபா மொத்தமும் லாபம் இல்லை ஆன்ட்டி, அதில் வந்து எங்களுக்கு டீலருக்கு கொடுக்க வேண்டிய காசெல்லாம் போக கம்மியாக தான் கையில் நிற்கும், நாங்கள் ஒன்றும் மீனா மாதிரி பூ வியாபாரம் பண்ணல, பூ வியாபாரம்னா நிறைய காசு வரும், ஏன்னா வந்து முதலீடு கம்மி தான் அப்படி இப்படிலாம் வந்து பேச, இந்த பாருமா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இப்போ பணம் வேணும், நீ பணத்தை கொடுப்பியா மாட்டியா அப்படிங்கிறத மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ சுதா பேச, நான் கொடுத்துட்றேன் ஆன்ட்டி அப்படின்னா, இப்போ நேராக வரேன் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உன் மாமனார்கிட்டையும் உன் மாமியாரையும் உட்கார வச்சு, இப்படி உங்கள் மருமகன்ட்ட 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கா, அவள் கேட்டால் கொடுக்க மாட்டா, ஃபோனை கூட அப்பப்போ எடுக்க மாட்டா, திமிரா நடந்துக்கிறா, அதனால வந்து நீங்களே என்னன்னு பார்த்து சொல்லுங்கள், இல்லை நீங்களே ஒரு நாள் குறித்து கொடுத்துருங்க, அந்த நாள் அன்னைக்கு நான் பணத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடவா அப்படின்னா, ஐயோ வேணாம் ஆன்ட்டி, இப்போ தான் எங்கள் அத்தை என்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க வேற வந்து இந்த 40 லட்ச ரூபா வரப்போறதுனால எனக்கு ஒரு மரியாதையை கொடுத்துட்டு இருக்காங்க, அதை கெடுத்து விட்டுறாதீங்க ஆன்ட்டி, உங்களுக்கு பணம் தானே வேணும் நான் தரேன் அப்படின்னா, சரி ஓகே, இப்போ பணத்தை உடனே உன்னால் தர முடியாதுன்னா தர வரைக்கும் எனக்கு நீ ஒரு வேலை செஞ்சேன்னா ஒரு மாதம் கழிச்சு நீ தந்தா கூட ஓகேன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது தான் இப்போ அந்த நீத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சுக்கிட்டு என் மாப்பிள்ளையை எங்கே பிடிச்சி வச்சுட்டு அனுப்ப மாட்டான், நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், இதுக்கு இருக்க ஒரே வழியாக என்ன தோணுது அப்படின்னா, அந்த நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டை மொத்தமாக க்ளோஸ் பண்ணணும், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அந்த ரெஸ்டாரண்ட்டோட பிஸ்னஸை கெடுத்து விட்ற மாதிரி எதையாச்சும் வந்து செய்யணும், அதை உன்னால் பண்ண முடியுமான்னு பாரு, அதை நீ பண்ணனா ஓகே அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு வில்லத்தனமாக ஏதாச்சும் நான் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ரோகிணி போலனா என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே புது பிளான் படி என்ன பண்ணலாம்னா, நேராக கிளம்பி நம்ம வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், அங்கே போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து ரவிக்கு கால் பண்ணி, ரவி ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கீங்களா, ஒரு முக்கியமான விஷயம் அதுக்காக தான் நான் வரேன், அங்கே வந்துட்டு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போக, அங்கே ரவி வந்து அவர் பேசாமல் வந்து எதுக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நீத்து ரவி எல்லாம் இருக்கும் பொழுது மனோஜையும் கூப்பிட்டுட்டு ரோகிணி அங்கே போயிட்டு, மனோஜ் இங்கே உட்காரு நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு, ரவி உங்கள் கிச்சனெல்லாம் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, ஃபோட்டோ எடுத்து வீடியோலாம் எடுத்துக்கலாமா, ஏன்னா வந்து இப்போ எங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்குதுன்னு சொன்னோம்ல, அந்த 275 வீட்டுக்கு வந்து நாங்கள் தான் அப்ளையன்ஸ் சப்ளை பண்ண போகிறோன்னு, அவங்க ஓப்பனிங் டேக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணுங்கிறாங்க, அது உங்கள் ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், அங்கே போய் ஆனால் வந்து அவங்க கம்பெனி பேரில் தான் உங்களுக்கு ஆர்டரே கிடைக்கும், நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும், ஆனால் இதை நான் ஸ்ருதிகிட்ட கொடுக்கலான்னு யோசித்தேன், ஆனால் என்ன இருந்தாலும் உங்கள்கிட்ட கொடுக்கறது பெட்டர்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு ஸ்ருதியும் மீனாவும் ரவியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக வர, இந்த சமயத்தை கிச்சனில் வச்சு இதெல்லாம் வந்து ரோகிணி பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி பேசிகிட்டு இருந்தோன்னே ரவி அப்படியே அண்ணி அது நல்ல விஷயம் தான் அண்ணி, எங்கள் ஆர்டர் கிடைச்சா நாங்கள் நல்லா பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவர் ரவியும் சொல்லிகிட்டு இருக்க, சரி ஓகே ரவி கண்டிப்பாக அதான் நாங்கள் அதுக்காக தான் இங்கே வந்தோம், ஆனால் ஒன்று கிச்சனெல்லாம் எவ்வளோ சுத்தமாக இருக்குது எவ்வளோ ஹைஜீனாக இருக்குன்னு பார்க்கணுங்கிறாங்க அவங்க அப்படின்னு உடனே, சரி ஓகே பார்த்துடலாம் நீ இதோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார ரூமுக்குள்ளே கூப்பிட்டு போய் கிச்சனுக்குள்ளே கூப்பிட்டு போய் ரோகிணிகிட்ட காமிக்க, மேடம் அப்படின்னு வந்து வேணுனே ஃபோன் எடுத்து பேசுகிற மாதிரி பேசி அப்படியே அங்கிட்ட அந்த கிச்சனுக்குள்ளே நடந்துக்கிட்டே வந்து, மேடம் இதெல்லாம் நல்ல கிச்சனாக இருக்குது மேடம், உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறேன், ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இவங்க, பேர் போன ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு நல்லா பண்ணி தருவாங்க மேம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க, இந்த சமயத்தில் வந்து மனோஜை பார்த்துட்டு இங்கே வந்து மீனாவும் ஸ்ருதியும் வெளில ரெண்டு என்ன ஏதுன்னு சொல்லி கேட்க, இல்லை இப்படி ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, அந்த ஆர்டரை வந்து இவங்களுக்கு கொடுக்க போகிறாங்களாம், அதுதான் வந்திருக்கா இங்கே ரோகிணி அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ ஏன் ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க வேண்டியதானு ஸ்ருதி ஷாக்காக கேட்குறாங்க. கேட்கும் பொழுதே வந்து சரி ஓகே இல்லை
அவங்களுக்கு ரவி தான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்திருக்கு, அதனால தான் நானும் ரவிகிட்ட கொடுக்கலான்னு, நீ ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கங்கிறதே மறந்துட்டோங்கிற மாதிரி இவங்க கதையை விட்டுட்டு இருக்கும் போது கிச்சனுக்குள்ளே ரோகிணி என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற கரப்பாம்பூச்சியெல்லாம் எடுத்து இவங்க அங்கே இல்லை இவங்க இப்போ இவங்க எடுத்துகிட்டு போன கரப்பாம்பூச்சியெல்லாம் எடுத்து சாப்பாடில் போடுறது, பள்ளி எடுத்து வந்து இந்த பக்கம் வந்து கிரேவிக்குள்ளே போடுறது அப்படின்னு இந்த மாதிரி வந்து சில்லற வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து நல்லவங்களாட்டம் வெளில வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறமா கரெக்டாக இப்போ வந்து சாப்பாடு இவங்களுக்கு ஆர்டர் வந்துகிட்டு இருக்கும் பொழுது நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பாக அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க அவங்க, அது பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்போ வந்து அடுத்த இப்போ ஆர்டர் வெளில வர ஏதோ வந்து இன்னொருத்தவங்க வந்து பன்னீர் பட்டர் மசாலா கேட்டிருக்காங்க, இந்த கொடுங்க அப்படின்னு அங்கே கொடுக்க அந்த பட்டர் மசாலாவை எடுத்து கொட்டும் போது பார்த்தா உள்ளேருந்து பல்லி வருது. ஐயோ என்ன பல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த என்னங்க ரெஸ்டாரண்ட் இதுன்னு சொல்லி எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் ஆள் கடன்னு வந்துடுறாங்க. அப்படியே ரோகிணி அப்பா இந்த ரெஸ்டாரண்ட்டை கொஞ்ச நாள் சீல் வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்ருதியோட அம்மா சும்மா இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்து உள்ளார வந்து நிம்மதியாக இருக்க, என்ன ரவி இதை கூட பார்க்க மாட்டிங்களா, ஒழுங்காக சமைக்க மாட்டிங்களா அப்படின்னா, இல்லை எங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் வந்து பெஸ்ட்லாம் வந்து கண்ட்ரோல் வச்சு எப்பயுமே க்ளீன் பண்ணுவான், நீ இது எப்படி நடந்துச்சுன்னே தெரிலன்னு எல்லாம் பேசி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ அந்த சமயத்தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இல்லைம்மா இப்போ கண்டிப்பாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை சீல் பண்ணணும், 15 நாள் சீல் பண்ணுறோம் நாங்கள், நீங்கள் வந்து ஃபைன் கட்டணும், அதே மாதிரி வந்து சுத்தமாக எல்லாத்தையும் இருக்குது அப்படின்னு கிச்சன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா தான் திருப்பி லைசன்ஸை கொடுப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது 1 மினிட் அப்படின்னு வந்து அங்கேருந்து நீத்து வராங்க. நீத்து வரதை பார்த்து ஷாக் ஆகி என்னடா நீத்து உள்ளேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா, இல்லை ஒன்றும் இல்லை ஒரு விஷயந்தான், இது பல்லி இருந்தது உண்மை தான், ஆனால் பல்லி எங்கள் கிச்சன்லேருந்து அந்த கிரேவிக்குள்ளே விழல, கிரேவிக்குள்ளே யாரோ எடுத்து போட்டிருக்காங்கங்கும் போது இங்கே ரோகிணி திருன்னு முழிக்கும் போது ஏதோ சிசிடிவி பாருங்க அப்படின்னு சிசிடிவியை காமிக்க, சிசிடிவியில் அப்படியே நடந்துக்கிட்டே அப்படியே அங்கிட்டு திருட்டு முடிச்சுட்டு ரோகிணி அப்படியே எடுத்து அந்த பள்ளியெல்லாம் தூக்கி வந்து உள்ளார போடுறது, கரப்பாம்பூச்சியை போடுறது, இதெல்லாம் வந்து தெரியுது. தெரிஞ்சவொடனே யார்மா நீ அப்படிங்கும் போது நான் போலீஸ் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவங்க வராங்க அப்படிங்கும் போது, ஐயோ அண்ணி ஏன் நீ இப்படி பண்ணீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திருன்னு ரோகிணி முழிக்க, அந்த சமயத்தில் வந்து ரோகிணி மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி ஸ்ருதியோட அம்மா வந்து கால் பண்ணும்போது ஸ்ருதி சொல்லிருக்காங்க, ஐயோ இங்கே ரவியோட ரெஸ்டாரண்ட் இருக்காமா, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு, இந்த ரோகிணி என்னன்னு தெரியல, அவங்களே பள்ளியெல்லாம் தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க அப்படிங்கும் போதே வந்து பெரிய ஷாக்காக இதை வச்சு ஐயோ ரோகிணி நீ ஜெயிலுக்குள்ளே போன அப்படின்லாம் ஆச்சுன்னா வந்து நம்ம கொடுக்க வேண்டிய ஆர்டரும் கிடைக்காதா, இப்போ கேஸ் வேறு ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனோஜ் எப்பயும் தன்னை பற்றியே யோசிச்சு சுயநலமாக புலம்ப, ரோகிணி இப்படி சிக்கிக்கிட்டோமே, இப்போ வந்து நம்ம ஸ்ருதியோட அம்மா பேரை சொன்னாலும் பிரச்சனை, நம்ம ஏன் இப்படி பண்ணோங்கிறதுக்கு ஏதாச்சும் காரணம் சொல்லணுமே அப்படின்னு அவங்க யோசிச்சு, இல்லை ப்ளீஸ் நீத்து நான் வந்து ஸ்ருதிக்காக தான் இதை பண்ணேன் அப்படின்னா, ஸ்ருதி நீங்கள் தான் அது காரணமா அப்படின்னு இந்த பக்கம் ரவியும் நீத்துவும் கத்த, ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஸ்ருதி பேசிகிட்டு இருக்கும் போதே போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து வாமா போகலான்னு இந்த பக்கம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, ஐயோ யாருக்கும் எதுவும் ஆகலை, இப்போ தான் அந்த பள்ளி வந்தோடே பார்த்தாங்களே, நான் ஒரு பள்ளி தான் போட்டேன், அது ஏதோ எங்கள் குடும்ப பிரச்சனைக்காக போட்டேன் அப்படின்னு வந்து இந்த ரோகிணி முழிக்கிற மாதிரி இருந்து ரோகிணிக்கு ஒரு ஆப்பு கிடச்சா நல்லாயிருக்கும். எல்லா நேரமும் ரோகிணிக்கு மட்டும் நல்லது நடந்துகிட்டே இருந்து மற்றவங்க எல்லாரும் மட்டும் கஷ்டப்படுற மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கதான் நமக்கு எரிச்சலாக இருக்குது. இப்போவும் வந்திருக்க புது ப்ரோமோவில் கிறிஷை பார்த்தா நமக்கு தான் பாவமாக இருக்குது, ஆனால் ரோகிணிக்கு கொஞ்சம் கூட கிறிஷை பார்த்தா பாவமாக இல்லை. இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷனை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த 40 லட்ச ரூபா ஆர்டர் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் கிடைச்சது கெடுக்கப்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதாங்கிறதையும் சொல்லிட்டு, சிறகடிக்க ஆசையில் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த கதையில் வந்து என்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வரல, இதில் வந்து இப்போ மீனாவுக்கு மட்டும் வளர்ச்சி அதிகமாக இருந்துகிட்டே இருந்து இந்த ரோகிணி மாதிரி ஆட்களுக்கு அடிகள் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு தோணுதா, அவங்க மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களாங்கிறத சொல்லிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப்